பனித்துளி புல்லுக்கு பாரமா இல்லாம சூரிய உதயத்துக்கு பிறகு காற்றோட கரைந்து போற மாதிரி மனசுல இருக்க பாரங்களை பகிர்தல் அப்படிங்கிற ஒளியால கரைக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063294 0443042277. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் சுபா சார்ல்ஸ் மற்றும் மனநல ஆலோசகர் ஜெயசுதா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. டாக்டர், இப்போ ஜெனரலா தூக்கம் அப்படிங்கறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அந்த தூக்கத்துல அந்த பொசிஷன்ஸ பொறுத்து அவங்களோட கேரக்டரை அது மூலமா சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கு இல்லையா, அதனால கேட்கிறேன். ரொம்ப அப்படி சொல்ல முடியாது. தூக்கம் டைம்ல ஒவ்வொருத்தரும் மாறி மாறி படுப்போம். அது அவங்களுடைய மன உளைச்சல், இல்ல மன கண்டிஷன், இல்ல தூக்கமின்மை, மேலோட்டமான தூக்கமா, ஆழ்ந்த நித்திரையா, இத பொறுத்து அவங்களுடைய பொசிஷன் மாறுபடும். ஆனாலும் நல்லா தலைக்கு பின்னால கை வச்சு நல்ல கம்ஃபர்டபுளா மேல் நோக்கி படுத்தவர்களை தங்களிடம் மறைக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓபன் பர்சனாலிட்டி அண்ட் ஒரு போல்டு பர்சனாலிட்டி, தாங்கள் பயப்பட இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கிழித்து படுத்தவர்களை சில வேளை அவங்க இல்ல முகத்தை மூடி குப்புற படுக்கிறவங்களை அவங்க கொஞ்சம் சீக்ரெட்டிவ், ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட் இல்ல, அவங்க ஒரு இன்ட்ரோவர்ட் டைப்பான ஒரு பர்சனாலிட்டி அப்படிலாம் சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனாலும் ஜஸ்ட் பிகாஸ் அவங்கவுங்க அந்த டைம்ல அவங்க உடம்பு நிலையை பொறுத்து படுக்கிறத வச்சு ஒரு பர்சனாலிட்டியை ஜட்ஜ் பண்றது ரொம்ப தவறு. இப்போ நம்ம கூட சென்னையில இருந்து கோமலா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கோமலா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. ஒரு மைண்ட் ஒரு மாதிரி ஏதாவது யோசிச்சுக்கினே இருக்கு சொல்லுது மேம். எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க கோமலா? ஏதாவது உனக்கு மைண்ட்ல ஏதாவது யோசிச்சுக்கினே இருக்கு. எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கினே இருக்கேன். சரி. ஒரு மாதிரி ஏதாவது யோசிச்சுக்கினே சொல்லுது. ஏதாவது ஒரு சின்ன எதனா பார்த்தா கூட பேப்பர் என்ன படிச்சா கூட இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ ஏதாவது யோசிச்சு சொல்லுது. சரிங்க. அதான் சரி உங்க ப்ரோக்ராம் நான் நேற்று பார்த்தேன். சரி சரி இதுக்கு ஏதாவது உங்ககிட்ட கேட்கலாமேன்னு தான் போன் பண்ணேன். சரிங்கம்மா. ஜெயசுதா, கோமலாவோட இந்த பிரச்சனை. கோமலா இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு ஆன்சைட்டி, அதாவது ஆன்டிசிபேட்டரி தாட்ஸ் சொல்லுவாங்க. எதிர்மறையான எண்ணங்கள், இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ. ஏற்கனவே இவங்க மெடிசனும் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. சோ இது எவ்வளவு வருஷமா அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறது தெரியல. இந்த எதிர்மறையான எண்ணங்கள் மட்டும் உங்களுக்கு தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது காக்னிட்டிவ் ப்ராசஸ்னு சொல்றாங்க. அது நம்ம ப்ராசஸிங்ல ஒரு எரர் இருக்கும். எல்லாமே ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம் அப்படின்னா அது ஆன்சியஸ் தாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ப்ராசஸிங் எரரை நம்ம சரி பண்ணிக்க முடியும். சோ எந்த இடத்துல உங்களுக்கு தப்பு பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படிங்கிற ஒரு அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு 4-5 செஷன் இவங்க வந்தாங்கன்னா எப்படி நம்ம மாத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில வித்தைகள் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து அவங்க விடுபடுறது. கோமலா, ஜெயசுதா சொன்ன மாதிரி நீங்க ஒரு மருத்துவர் அணுகுனீங்கன்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து நீங்க எப்படி வெளியில வர்றது அப்படிங்கறத அவங்க நிச்சயமா உங்களுக்கு சொல்லுவாங்க. டாக்டர், இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு இந்த காலர் சொன்னாங்க. அவங்க ஏதாவது ஒன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சரி, இவங்க சொன்னது நெகட்டிவ் தாட்ஸ் மென்ஷன் பண்ணவே இல்ல. ஒரு பேப்பரை வாசித்தா கூட அத பத்தி நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவங்களுடைய ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங்னா ஒரு விஷயத்துக்கு இவ்வளவுதான் அதை பத்தி யோசிக்கலாம். இப்ப ஒண்ணு நடந்திருக்கு, அப்போ அந்த விஷயத்தை பத்தி இவ்வளவுதான் யோசிக்கலாம்னு வைங்க. ஆனால் அந்த விஷயத்தை பத்தி இவ்வளவோ யோசிக்கிறது, அல்லது அந்த விஷயத்துல அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், அந்த விஷயத்துல விடுபட முடியாமல் எண்ணம் அங்கேயே சுத்தி சுத்தி ரெப்படிட்டிவ், இன்ட்ரூசிவ், அன்வெல்கம் தாட்ஸ். அது ஒரு சின்ன விஷயத்துக்கும் யோசிச்சுட்டே இருப்பாங்க, அதே யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்னத்தான் யோசிப்பாங்கன்னு தெரியாது. சின்ன குழந்தைகள் கூட 13, 14, 12 வயசுல இருந்தே கூட சிலோட ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. இது ஓவர் திங்கிங் அப்படின்ட்டு ஒரு தாட் டிசார்டர். இந்த தாட் டிசார்டர்ல என்ன செய்யும், நமக்கு டோபமின் அதிகமாகும் போது நம்மளுடைய திங்கிங் ஆரம்பிக்கணும், அது ஒரு பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு எண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ஆக்ஷன் தொடங்கணும். பட் இது இல்லாம ஆக்ஷன் தொடங்காம திங்கிங்லயே சுழண்டுகிட்டு இருக்குது டோபமின் உடைய எக்ஸஸ காட்டுது. சோ டோபமின் எக்ஸஸ கம்மி பண்ணக்கூடிய டேப்லெட் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா செங்குன்றம்ல இருந்து சாந்தி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சாந்தி. வணக்கம் மேடம். சொல்லுங்க சாந்தி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? எனக்கு ஏதோ மனசுல ஏதோ ஒரு பயம் மாதிரி இருக்கு. என்ன எப்படின்னு சொல்றதுன்னா எதனா ஒண்ணு ஆயிடுமோ, என்ன
ஏதாச்சும் எங்க வீட்டுக்காரர் காலைல போயிட்டு வரேன்னு சொன்னாருன்னா எங்க மனசுல இல்ல இதான் ஒரு லாஸ்ட் போயிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ நான் நினைக்கல. ஆனா என் மனசுல ஏதோ ஒண்ணு வந்து சொல்லுது, பயம் பொறுத்துது. எதனாச்சும் டிவில ஏதோ ஒரு தப்பான விஷயங்கள் என்ன பார்த்தா கூட நம்மளுக்கு அது மாதிரி நடந்துருமோ, அதனால மனசு எனக்கு ஒரே பயமா இருக்கு, ஒரு அதிர்ச்சியா படப்படப்பா இருக்கு. சரி, அது ஏன் அந்த மாதிரி வருதுன்னு தெரியல. ஒரு கோயிலுக்கு போனா கூட ஏதோ ஒரு தப்பா ஒரு யோசனை, நம்ம சரியா குளிக்கலையோ, தலைக்கு சரியா குளிக்கலையோ, நம்ம சுத்தமா இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அது எதுக்குன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்க சாந்தி. டாக்டர், இது டிபிக்கல் நெகட்டிவ் தாட்ஸ். இவங்க சொல்றாங்க, நல்ல ஒரு டிவில ஒரு ப்ரோக்ராம் இல்ல ஒரு நெகட்டிவ் ப்ரோக்ராம் பார்க்கும்போது இல்ல ஒருத்தர் ஒரு நல்லா சந்தோஷமா டாடா பை பாய் சொல்றாரு, இதுதான் லாஸ்டா அப்படி சொல்றாரு, நான் இவரை நம்ம பார்க்க போறது இல்ல. இது டிபிக்கல் நெகட்டிவ் தாட்ஸ். ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கிறது, எப்பவும் ஒரு நெகட்டிவா டியூன்ட் ஆயிருக்கு மனசு. அந்த மூளையில அந்த மூளை அதிர்வுகள் தான் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஸ்டேட், இமோஷனல் ஸ்டேட். இவங்களுடைய இமோஷனல் ஸ்டேட் எப்பவும் ஒரு நெகட்டிவா, அதாவது ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டு பார்த்தோம்னா எப்படி எல்லாமே நெகட்டிவா தெரியுதோ அதே மாதிரி இவங்களுடைய மனசு நெகட்டிவா கலர்ட் ஆகி இருக்கு. இதுல இருந்து அவங்க மீண்டு கொண்டு வர்றது, நான் டெக்னிக்கலா சொல்லணும்னா, மருத்துவ ரீதியில் சொல்லணும்னா, செரட்டோனின்ங்கிறது உடைய குறைவு. இப்ப நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு, செரட்டோனின் இன்க்ரீஸ் பண்ண கொடுக்க டேப்லெட்ஸ் இல்லாம செரட்டோனினை நம்ம உடம்புல தன்னாலே ஊற வைக்கலாம். வாயில எச்சில் ஊறுறது மாதிரி நம்ம செரட்டோனினை நம்ம உடம்புல ஊற வைக்கலாம். அது என்னது? சந்தோஷமான அனுபவங்களை பெறுவது. சந்தோஷமான அனுபவங்களை ஒரு டூர் போறது, இல்ல ஒரு நம்ம நல்லா குளிச்சு ஒரு என்ஜாய் பண்ண ஒரு குற்றாலம் போன்ற இடங்களுக்கு போறது, இல்ல அமைதியான வெளி பரப்பு மாதிரி ஒரு பீச் அப்படி உட்கார்றது, இல்ல இயற்கை சூழ்நிலையில வாழ்றது, இல்ல உங்களுக்கு ஒரு லாட்டரி டிக்கெட் கிடைச்சது அப்படின்னு ஒரு சொன்ன உடனே மனசுல செரட்டோனின் ஸ்பர்ட் ஆகும். அது உங்களை மனசை துள்ள செய்யும், உங்களை கவலைக்குள்ள மூழ்காமல் அது உங்களை சந்தோஷமா இருக்க செய்யும். இதுக்கு என்ன செய்யலாம், அந்த நெகட்டிவா மனசு டியூன் ஆகுறதுல தப்பிக்கிறதுக்கு கார்ட்டூன்ஸ் பார்க்கலாம், சிரிப்பான செய்திகள் பேசலாம், சிரிப்பான விஷயங்கள் பாசிட்டிவ் பீப்புளோட நம்ம அசோசியேட் பண்ணலாம். மாத்திரை இல்லாமல் இப்படி நம்மளை சரி பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த வழி. நிச்சயமா டாக்டர். சாந்தி, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எது எது அப்படின்னு பார்த்து அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரியான பயம் உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா போயிடும். ஜெயசுதா, இப்போ நெகட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? பாசிட்டிவ் தாட்ஸ், இப்ப நெகட்டிவ் தாட்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் எல்லாமே சில சமயம் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கும் கூட எங்க இடிச்சிருவணும் அப்படின்னு கூட தோணும். அது ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் தாட் தான். சோ அந்த மாதிரி எல்லாம் ஏன் வருது, அது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? தாட்டே ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மைண்ட் பாடி அப்படின்னு ரெண்டு விஷயம் பிரிச்சுக்கலாம். நம்ம மைண்ட்ல ஒரு த்ரெட்டுங்கிறது ஒரு நிஜமாலும் ஒரு த்ரெட்டா இருக்கலாம், ரியல் த்ரெட்டா இருக்கலாம், இல்ல பெர்சீவ்டு, இல்ல நம்ம நிஜம் அச்சுறுத்தலா இருக்கலாம், இல்ல நம்மளா யோசிக்கலாம் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, நிஜத்துல இல்லாத நம்மளா யோசிச்சுக்கிற ஒரு த்ரெட். இந்த த்ரெட் தான் உங்களுக்கு முக்கிய ஒரு காரணமா இருக்கு நம்மளுடைய தாட்ஸ்க்கு. சோ மைண்ட்ல ஒரு விஷயம் நினைக்க 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 உடல் ரீதியா அது வெளிப்படும். இப்ப இந்த நேர் சொன்ன மாதிரி எனக்கு படபடப்பா இருக்கு, டென்ஷனா இருக்கு, கை கால்லாம் உதற மாதிரி இருக்கும், சில பேருக்கு நாக்குல நீர் வத்தி போற மாதிரி இருக்கும், வயிறு பரட்டுற மாதிரி இருக்கும், மயக்கமா இருக்கும். சோ நம்ம தாட்ங்கிறது ஒரு த்ரெட். அது நிஜ த்ரெட்டா இருக்கலாம், நிஜமாலுமே ஒரு அச்சுறுத்தலா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய யோசனைகளா இருக்கலாம். இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடுங்கிற அந்த யோசனைகள் தான் நம்மளுடைய எண்ணங்களை நிர்ணயிக்குது. அதாவது இப்ப நான் இன்னைக்கு நடந்து போனேன்னா நான் திரும்ப வீட்டுக்கு வருவேனா, இல்ல இதுதான் என்னுடைய கடைசி தடவை வீட்டை விட்டு போறது, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, இல்ல என் வீட்டுக்காரர் இறந்து போயிருவாரோ, என் பிள்ளைங்களை யாரு பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் ஃபியூச்சரை பத்தி நினைக்கிறது ஒரு தாட். அது தாட் ஆன்டிசிபேட்டட் ஆன்சியஸ் தாட். இல்ல முடிஞ்சு போன விஷயம், அதாவது ஒரு கில்ட் இன்டியூஸ் பண்ற விஷயமா இருக்கும். அதாவது சின்ன வயசுல எங்கேயோ ஒரு சாக்லேட் திருடி இருப்பாங்க, அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ஐயோ நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, இது தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சுன்னா இது டிப்ரெஸ் தாட்னு சொல்றோம். இதை நம்ம பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஆரம்ப கட்டத்துல அது ஈஸியா இருக்கும். பட் ரொம்ப காலமா இந்த தாட்லயே சிக்கி, தாட் ரூமினேஷன்ஸ் சொல்லுவோம், இதுலயே சிக்கி தவிச்சுக்கிட்டு வெளியில வர முடியாம இருக்கிறவங்களுக்கு இதை எப்படி டைல்யூட் பண்ணலாம், சோ நம்ம எப்படி இதை ரீஅனலைஸ் பண்ணலாம், நம்ம ப்ராசஸிங் ஆனதை எப்படி நம்ம ரீப்ராசஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இதை முறையா கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க இதுல இருந்து ஈஸியா வெளியில வரலாம். அடுத்ததா தாராபுரம்ல இருந்து சாரதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சாரதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சாரதா. மேடம், என் ஹஸ்பண்ட் 7 மாசம் இறந்துட்டாரு மேடம். சரி. அதனால இப்ப பையன் பொண்ணு 9th படிக்கிறான், பையன் பொண்ணு 3rd படிக்கிறாங்க மேடம். சரிங்கம்மா.
இப்ப இடையில என்னன்னா பிரச்சனை, நான் தனியா இருக்க முடியாது, உனக்கு ஃபியூச்சருக்கு லைஃபுக்கு கண்டிப்பா ஒரு ஆண் பொண்ணு தேவைப்படுதுன்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, ரிலேஷன்லயே கேக்குறாங்க. அக்கா வீட்டுக்காரரு நான் செக்ஷுவலா உன்னை கேட்கல, உனக்கு ஃபியூச்சருக்கு குழந்தைகளுக்கு நாளைக்கு பொண்ணுக்கு ஏஜ் அட்டன் பண்ணா கண்டிப்பா வந்து அவளுக்கு ஒரு இது தேவைப்படுது பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி. எனக்கு என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. எனக்கு தைராய்டு பிரச்சனை வேற இருக்கு, நார்மலா தூக்கம் வர்றது இல்ல. வீட்டுக்கார் வந்து சூசைடு, ஃபேமிலி சூசைடு தாங்க மேடம். சரி. அதனால அவரை நான் ரொம்ப விரும்பினேன். ஆனா பல வீட்டுல அவர் என்னை ஏமாத்திட்டாரு. அது தெரிஞ்சிருந்தா அவர் கூட லைஃப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு எங்க வீட்டுக்கு ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது சாரதா. அவங்க இப்ப வந்து அக்கா வீட்டுக்காரர் வந்து வாழ்க்கை கொடுக்குற சொல்றாங்க. நான் அதை ஏத்துக்கிறதா இல்ல என்ன பண்றேன்னு தெரியல. சொல்லுங்க மேடம். நீங்க இதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம டாக்டர் கேட்கலாம். டாக்டர் சாரதாவோட உங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப ஒரு பரிதாப நிலைமைதான். அதாவது கணவர் இறந்து 7-9 வருஷங்கள் ஆயிடுச்சு. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 9 படிக்கிற ஒரு பெண்ணும் அதுக்கப்புறம் ஒரு பையனும் இருக்கிறாங்க. இப்ப இவங்கள்ட்ட அக்காவுடைய ஹஸ்பண்ட் வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. என்ன ப்ரொபோஸ் பண்றாரு? நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் பிள்ளை வந்து ஏஜுக்கு ஆயிடுச்சுன்னா வந்துடுச்சுன்னா உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அம்மா, இது வந்து நீங்க பேசும்போது உங்களுக்கு குரல் உடைந்து அழுகை வருது. நீங்க வந்து இது உங்க நிலைமை மத்தவங்க இப்படி உங்கள்ட்ட கேட்கறதுக்கு ஒரு வழி வகுத்து விட்டது. கணவனை இழந்த நிலையில் கணவனோட சந்தோஷமாக வாழ்கிற ஒரு பெண்ணிடம் எந்த அக்கா கணவரும் இப்படி வந்து கேட்க துணிய மாட்டாங்க. இது வந்து நீங்க கணவனை இழந்த நிலையில் நீங்க பாதுகாப்பற்று இருக்கிறீர்கள் என்று நினைக்கும் போது உங்க அக்கா ஹஸ்பண்ட் நீங்க வந்து உங்கள்ட்ட வந்து இவ்வளவு தைரியமா பேசுறாரு. அதை நீங்க மனசுல நல்லா வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் இது ஒரு 3வது நபர்னா கூட பரவாயில்ல, உங்களுடைய ஓன் அக்காவுடைய ஹஸ்பண்ட் நீங்க எவ்வளவு நேசிச்சு உங்களுக்கு இன்னும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அக்காவுடைய ஹஸ்பண்ட். இதனால நீங்க வந்து அக்காவுடைய குடும்பத்தில் ஒரு புயலை ஏற்படுத்தலாம். அக்காவை வந்து இதே மாதிரி சோர்வு மனநிலைக்கு கொண்டு போகலாம். கணவர் இறந்து போறத கூட தாங்கிக்கிடலாம். ஆனா கணவர் துரோகம் பண்றதை தாங்க முடியாது. அதுவும் தன் தங்கையுடனேயே துரோகம் பண்ணக்கூடிய கணவனை எந்த அக்காவாலையும் தாங்க முடியாது. தன்னுடைய தங்கை, தன்னுடைய ரத்த பிறப்பு, இவங்க வந்து இப்படி நடந்துகிட்டத யாராலையும் தாங்க முடியாது. அதனால நீங்க அதுக்கு மேல குடும்பத்துல இன்னொரு குழப்பம் கொண்டாடுறீங்க. வயசுக்கு வர்ற வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணுக்கு குழப்பம் வரலாம், நம்ம அப்பா இல்ல இது யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறுப்பு உங்க மேலையும் திரும்பலாம். அக்காவுடைய குழந்தைகள் மேல் இந்த குழப்பத்தை கொண்டு வரலாம். நீங்க வந்து இதுல உங்க நலனை பார்க்காதீங்க, உங்களுடைய ஏமாற்ற துணியும் அந்த அவருடைய நினைவையும் பார்க்காதீங்க. நிறைய பேர் நான் உண்மையே லவ் பண்றேன், நான் இல்லன்னா நான் செத்து போயிருவேன், உன்னையே தான் நினைவா இருக்கேன், உங்க அக்கா பாரு எனக்கு குடும்ப உறவே இல்ல, தாம்பத்திய உறவே இல்ல, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதுக்காக நீங்க மனச நீங்க நெகிழ விடாதீங்க. தவறுமா, இது வந்து சட்டப்படியும் தவறு, நம்ம சமுதாய கலாச்சாரப்படியும் தவறு. நீங்க வந்து மனச ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. என் பிள்ளைகளுக்காக நான் இப்படி ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்றேன், நான் வந்து இந்த சமுதாயத்தில் இணைந்து எல்லாரும் என்னுடைய மதிப்புடன் என்னைய பார்க்க, நான் மதிப்புடன் வாழ, நாளைக்கு நான் குற்ற உணர்வோ இல்ல டிப்ரெஷனுக்குள்ளயோ கவலைக்குள்ளயோ நானும் போக மாட்டேன், என் பிள்ளைகளையும் கொண்டு செல்ல மாட்டேன் அப்படிங்கறதுக்காக எடுங்க. குடும்பத்துல சூசைட் இருக்கு, உங்க ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க, அவங்க குடும்பத்திலேயே சூசைட் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப உங்க பிள்ளைகளுக்கும் அதே மனநிலை வரலாம். அதனால அவங்க பிள்ளைகளை காப்பாற்ற, உயிரை காப்பாற்ற நீங்க இந்த முடிவு எடுக்காதீங்க. அக்கா கணவருடன் சேர்ந்து வாழ்வது என்னைக்கும் தவறுதான். வணக்கம் லதா. ஹலோ, சொல்லுங்க லதா. ஹலோ, டாக்டர் சுபா சார் உங்ககிட்ட பேசணும். பேசலாமா, சொல்லுங்க. எங்க பையன் ஒரு காலேஜ்ல படிக்கிறாருங்க. சரிம்மா. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. அவரு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துடணும்ன்ற மாதிரி கேட்பாரு. இந்த வாட்டி ரொம்ப வந்து வண்டி கேட்டுட்டே இருக்கிறாரு, 2 வீலர். அந்த காலேஜுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க அந்த காலேஜ் சேர்த்தோம். அவர் பெரிய காலேஜா கேட்டாரு, ரொம்ப பணம் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்துட்டோம் நாங்க. அதுவே எங்களால எப்படி குடுக்கறதுன்னு தெரியாம நிறைய கடன் வாங்கிருக்கோம் இந்த வண்டிக்கு. இப்போ வண்டி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. டெய்லி வரும்போதெல்லாம் எனக்கு வண்டி வேணும், நான் பஸ்ல போக முடியல, அவ்வளவு கூட்டம் இருக்கு, ஏன் இந்த குரூப் எடுத்தேன்னு தெரியல, ஏன் நான் காலேஜ் சேர்ந்தேன்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது மாதிரி வண்டி இருந்தாதான் நான் படிப்பேன் அப்படின்றாரு. ஆனா எனக்கு என்னன்னா இருக்கிறது ஒரு பையன், சரி வண்டி வாங்கி தரதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, பணமும் இல்ல, இஷ்டமும் இல்ல. நிறைய ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடக்குதா, அதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. அதெல்லாம் வந்து நீயா பேசுறீங்க,
எவ்வளவு பேர் போறாங்க வராங்க, நடக்கிறதெல்லாம் சகஜம். அவர் ரொம்ப நாணி மாரி பேசுவாங்க வேற. அதான் எனக்கு உங்களால எப்பதுல இருந்தும் நான் உங்ககிட்ட பேசுறேன். உங்ககிட்ட இந்த ஒரு நைட்ல பாப்பேன் நான் உங்களை மக்கள் டிவில. அப்பத்துல இருந்தே இதை நான் கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இப்பதான் எனக்கு ஏதோ டைம் கிடைச்சது. சரி கேட்கணும் எனக்கு. உங்க பையன் வந்து ஒரு பெரிய கல்லூரியில் படிக்கிறாரு, ஒரு ஃபேமஸ் காலேஜ், அப்படிதானமா? சரி, அப்ப ஃபேமஸ் காலேஜ்ல படிக்கிறாரு பையன். காலேஜ்ல படிக்கிற பையன் வண்டி கேக்குறாருன்னா அந்த தகுந்த வயது 18 வயதுக்கு மேல இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நீங்க எந்த ஆசையில அவர் தான் கேட்டாருன்னு சொல்றீங்க, ஆனாலும் நீங்க பணத்தெல்லாம் நிறைய செலவு பண்ணி நீங்க வந்து அந்த காலேஜ்ல இடம் வாங்கியிருக்கீங்க. வெரி குட். உங்க பையனுக்கு பிடித்த காலேஜ், காலேஜ்ல சிட்டில ஒரு பெரிய காலேஜ், நீங்க அதுல பணத்தை செலவழிச்சு ஒரே பையனுக்காக பணத்தெல்லாம் செலவழிச்சு அதுல சீட் வாங்கிட்டீங்க. வெரி குட். இப்ப பையன் அந்த காலேஜுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப வண்டி கேக்குறாரு. நீங்க நல்ல காலேஜ், ஃபேமஸ் காலேஜ், பணம் செலவழிச்சு இடம் பிடிச்ச காலேஜ்னா அங்க எல்லாரும் வண்டியில தான் வருவாங்களா இருக்கும். எல்லாரும் ஒரு 2 வீலர் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து பிள்ளைகள் தங்களை எப்படி மதிப்பீடு செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய பொருட்களை வைத்துதான் தங்களை மதிப்பீடு செய்யறாங்க. இது ரொம்ப தவறுனாலும் அந்த போக்கு தான் இந்த கால இளைஞர்களிடம் இருக்கிறது. ஒரு செல்போன், நல்ல செல்போன் வைக்கணும், நல்ல வண்டி வச்சுக்கணும், நல்ல ஸ்டைலிஷா ஷர்ட் போடணும், இது இருக்குது. இதுதான் அவங்களுடைய செல்ஃப் டெஃபினிஷன். அதனால செல்ஃப் டெஃபினிஷன் என்னது? என்னால இப்படி முடியும், எனக்கு இந்த தகுதி எல்லாம் இருக்கு, நான் இப்படி பெருமைப்பட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செல்ஃப் டெஃபினிஷனா ஆயிடுச்சு. இப்ப உங்களால முடியும், இல்ல உங்கள்ட்ட பணம் இல்லன்னு சொல்றீங்க, ஆனாலும் என் ஒத்தைக்கு ஒரு பிள்ளை கேக்குறான் ஆசையா, நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறது நல்லது, வாங்கி கொடுப்பதும் நல்லது. பிள்ளைகளை தேவையில்லாம ஒரு கவலைக்கும் ஒரு டிப்ரெஷனுக்கும் காலேஜையே வெறுக்கிற அளவு போக வைக்கிறதுக்கும் தேவையில்லை. ஆனாலும் நீங்க சொல்லிருங்க, இனிமே வந்து இந்த வண்டியை வச்சுதான் நீ பெருமைப்படுறணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்போ இன்னொரு வண்டி வந்துச்சுன்னா பிறகு அதை கேட்ப. அதனால நல்லா முடிவு பண்ணி சொல்லு, உனக்கு எந்த வண்டி வேணும்னு நிறைய போய் டெஸ்ட் டிரைவ் பாரு. பல கம்பெனிகளுக்கு இப்ப நிறைய பைக்ஸ் வந்துருச்சு. சோ பல கம்பெனிகளுக்கு போ, எல்லா வண்டியையும் பாரு. நிறைய பிள்ளைகள் இப்படி வண்டியை ஓட்டி ஓட்டி பார்த்தே அந்த ஆசை நிறைவேறிடும், கொஞ்சம் பேசாம ஆயிருவாங்க. நீங்களும் என்ன செய்யலாம், உங்க பையனோட போகலாம், போய் பல கடைகள் ஏறி இறங்கி பார்க்கலாம், எது பெஸ்ட் வண்டி அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துட்டு உங்க பண பலத்துக்கு ஏற்றபடி அவருக்கு ஒரு நல்ல வண்டியை வாங்கி கொடுக்கலாம். இதுல ஒண்ணும் தப்பு இல்லை. மதுக்கடைகளை சூறையாடி போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவ மாணவியரை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சற்று முன் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் சில கருத்துக்களை அவர் முன்வைத்தார். அதை பார்க்கலாம். அது தெரியல சார், எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் என்ன ஜோசியமா பாத்துக்கிட்டு இருக்கேன்? எத்தனை பேர் நடந்துக்கிறாங்க? கோயம்பேடு முதல் கோட்டை வரைன்னு இருக்கேன். பாப்போம் என்ன நடக்குது. நடக்குது விஷயத்தை கையில் எடுத்து எல்லா கட்சிகளும் அதிமுகவுக்கு எதிராக ஒரு நிலை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு. விளக்குங்கிறது ஒரு சின்ன பார்ட், அவ்வளவுதான். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கேன், அந்த விஷயங்களை கையில எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு விலைவாசி உயர்வு இருக்கு, ஊழல் பண்ணாதவங்க யாரு சொல்லுங்க பாக்கலாம். மதுவிலக்கு ஒண்ணுதானா? எவ்வளவோ பிரச்சனை நாட்டுல இருக்கு. மக்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓட்டு காசு கொடுத்துட்டு எதை வேணுமாலும் சாதிச்சுக்கலாம். பாருங்க மக்கள் என்ன சொல்றாங்க. தயவுசெய்து இதுக்கு மேல கோச்சிக்கிறாங்க. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதனை பார்த்தோம். தொடர்ந்து மனதோடு பேசலாம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் சுசித்ரா, கிருஷ்ணகிரியிலிருந்து. வணக்கம் சுசித்ரா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சுசித்ரா பேசுறேங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, எங்க ஹஸ்பண்ட் வந்து கோவப்படுறாருங்க, எக்ஸ்ட்ரீமா கோவப்படுறாரு. சின்ன விஷயத்துக்கு கூட உடனே அடிச்சிடுறாரு. அந்த கோவப்பட்ட நேரத்தை மறந்துடுறாரு, என்ன செஞ்சாருன்றதே மறந்துடுறாரு. இதோட 3-4 வாட்டி ஆயிடுச்சு. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி போட்டு அடிச்சிருவாரு எங்களை, என் குழந்தையும். அப்புறம் வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட வந்து காலில் விழுந்து இனிமேல் செய்ய மாட்டோம் சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. இந்த மாதிரியும் 3 வாட்டி நடந்தது. தன்னை தானியும் கூட தாக்கிக்கிறாரு. இப்போ கடைசியா மறுபடியும் அதே மாதிரி குழந்தை வந்து என்ன அடிக்கிறத பார்த்து திருப்பி அவங்க அப்பாவை அடிச்ச உடனே அவர் குழந்தைய தூக்கி போட்டாரு. இதனால இப்ப நான் அம்மா வீட்டுல இருக்கிறேங்க. இப்ப மறுபடியும் அதே மாதிரி நாங்க எனக்கு கொஞ்சம் டவுட் வந்ததுனால மெடிக்கல் கவுன்சிலிங் கேட்டிருந்தோம். அதுக்கு வரவே முடியாது. ஏன்னா தன்னைத்தானியுமே தாக்கிக்கிறாரு. அந்த கோவம் வரும்போது தன்னைத்தானியே கண்ணை கிழிச்சுக்கிறாரு, காலை உதச்சி காலில் ரத்தம் வருது. அந்த சமயம் எங்களுக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால நாங்க வந்து மெடிக்கல் கவுன்சிலிங். வருஷம் ஆகுதுமா?
எங்களுக்கு இப்ப 3 வருஷம் ஆகுதுங்க. சரி சொல்லுங்க சுசித்ரா. இப்ப என்னன்னா நாங்க எனக்கு ஏதோ டவுட் இருக்கிறதுனால நாங்க மெடிக்கல் கவுன்சிலிங் கேட்டோம். நானுமே எடுத்துக்கிறேன்னு தான் சொல்றேன். ஆனா சான்ஸே இல்ல, எங்களால மெடிக்கல் கவுன்சிலிங் வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கு. நான் வந்து இனிமேல் நான் அடிக்க மாட்டேன், இனிமேல் நான் பாத்துக்கிறேன், இனிமேல் நல்லா பாத்துக்கிறேன். அந்த சாதாரண சின்ன சின்ன விஷயம் ஏன் கோவம் வருதுன்னு எனக்கே தெரியல. சரி சரிங்க சுசித்ரா. ஜெயசுதா, சுசித்ராவோட இந்த பிரச்சனை. சித்ரா, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து குணம் ஒரு கோளாறான குணமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கோளாறான குணம்னா இது வந்து பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவோம். அதாவது தன்னைத்தானே வருத்திப்பாங்கன்னா இம்பல்சிவா இருப்பாங்க. இம்பல்சிவா முன்பெண் யோசிக்காம ஏதாவது ஒரு முடிவு சட்டுப்பட்டு எடுக்கிறது வந்து ஒரு குணம். அடுத்தது வந்து ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து அவங்களுடைய எமோஷன் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டேபிளா இருக்காது. அதாவது கோவம் வந்துச்சுன்னா கடிச்சு கொதற அளவுக்கு இருக்கும். பாசம் வந்துச்சுன்னா ஓவரா வந்து உங்களை ரொம்ப ஓவரா அரவணைச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்படியே இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல்டு எமோஷன்ஸ்ங்கிறது இருக்காது. சோ இது வந்து ஒரு குணக்கோளாறு. சோ அந்த குணங்கிறது வந்து ஒரு நாய்வால் மாதிரி அதை நிமித்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் வந்து நீங்க கவுன்சிலிங்கும் அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கிறது நீங்க தெளிவா சொல்றீங்க. இது வந்து அவருக்கு ஒரு குணக்கோளாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறது நீங்க இது பர்சனாலிட்டி ப்ராப்ளம். இது நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி குணத்தோட உங்களால கடைசி வரைக்கும் போராட முடியுமா அப்படிங்கறத நீங்க யோசனை பண்ணி அவரோட ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். வணக்கம் தௌலத். வணக்கம் மேடம். சொல்லுங்க தௌலத். மேடம் சுபா மேடம், அதாவது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்ப 2.25 வருஷம், எனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆகுது. சரி. அவங்க வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. சரி. இப்ப வந்து 2.25 வருது ஊர்ல இருந்துட்டு இப்ப 2 மாசம் லீவ்ல வந்திருக்காங்க. அவருக்கு வந்து என் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. எப்ப பாரு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க, காலையில போனா நைட்டு தான் வர்றாங்க, புள்ள கூட இருக்கும், அந்த மாதிரி ஒரு இதே இல்ல. அதாவது என் ஃபேமிலி சைடுல யாரு கூடயுமே அவங்க ஒரு கான்டாக்டே கிடையாது. பேசுவோம் அம்மா அப்பா தங்கச்சி, என் தங்கச்சி சைடு யாரு கூடயும் பேச மாட்டாங்க. அவங்க வீட்டுல நான் போனாலும் என்ன ஒரு மதிக்கிறதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் கூட இப்ப நடந்தப்ப என்ன கூப்பிடல, ஆனாலும் நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னாரு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். போகவும் இல்ல நான். ஆனா என் வீட்டுல இருந்து அவங்க எங்க அப்பா அம்மா வந்தா கூட வரக்கூடாது, அப்பா அம்மா என் வீட்டுக்கெல்லாம் பேசக்கூடாது. ஆனா என்ன பாக்குறது எல்லாமே 2.25 வருஷம் எல்லாமே எங்க அம்மா அப்பா தான் பாக்குறாங்க. ஆனா அவர் துளி கூட எங்களுக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது. பணம் உங்களுக்கு கொடுக்கறாரா? பணம் அனுப்புவாங்க. அங்க இருக்கும்போது அப்படிதான் அவங்க அம்மா ஏதாவது சொல்லி கொடுத்து சண்டை வந்துரும், உடனே போன் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. குழந்தை இருக்குங்கிறதுக்காக பணம் அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை இல்லாதப்போ அதுவும் இல்லாமதான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. குழந்தை இருக்கிறதுனால குழந்தைக்காக நான் எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பண்றாங்க. எதனால அப்படின்னு தெரியல. இப்ப 2 மாசம் லீவ்ல வந்துட்டாங்க. இன்னும் ஊருக்கு போறாங்க நாளைக்கு. இருந்தாலும் ஒரு கேர் இல்ல, ஒய்ஃப் மேல ஒரு லவ் எதுவுமே இல்ல. இதனால என் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. வீட்லயும் சொல்ல முடியல. யாருக்கு அவங்க சொன்னா என்ன உனக்கு புருஷன் இல்லாம வாழ முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரி, ரொம்ப தப்பான உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. புருஷன் இல்லாம வாழ முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. மணமான குழந்தையுடன் வாழ்கிற பெண்ணுக்கு புருஷன் தான் உலகம். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நீங்க தப்பு பண்றீங்க. ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு, நான் போகல அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா என்னை அவங்க வீட்டுல மதிக்க மாட்டாங்க, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. தவறு. உங்க அப்பா அம்மாவோட ரொம்ப அட்டாச்ட் ஆகி இருக்கிறீங்க. அப்பா அம்மா தான் என்னைய பாத்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருக்கும்போது எங்க அப்பா அம்மா தான் என்னைய பாத்துக்கிறாங்க. உங்க ஹஸ்பண்ட் தானமா பணம் அனுப்புறாரு. அப்பா அம்மா வீட்டுல இருக்கலாம், ஆனா ஹஸ்பண்ட் வந்த உடனே ஓடி வந்துடணும்ல. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நீங்க ஹஸ்பண்டோட தானே போறீங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க உங்களை பாராமுகமா இருந்தாலும் நீங்க அம்மா வீட்டிலேயே இருக்கிறீங்க, அவங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கன்னு அவங்களுக்கு கோபமா இருக்கலாம். நீங்க தப்பு பண்றீங்கம்மா. நீங்க வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுக்கல, அதனாலதான் அவர் வந்து உங்களுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கண்ணாடியில நீங்க பார்த்து சிரிச்சா கண்ணாடி சிரிக்கும், நீங்க முறைச்சீங்கன்னா கண்ணாடி முறைக்கதான் செய்யும். அதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட நீங்க அன்பா இருங்க. உங்க குழந்தைக்காக, நீங்க பெற்றெடுத்த உங்க குழந்தைக்காக இப்ப வரைக்கும் அவர் கேர் பண்றாரு. நீங்க அவர்கிட்ட இப்பமே ஓடி போய் நாளைக்கு ஊருக்கு போயிடுறாருன்னு சொல்றீங்க. இப்பமே போய் மன்னிச்சிருங்க, எனக்கு முதல் இடம் யாருக்கு கொடுக்கன்னு தெரியல, நான் இனிமே உங்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பேன், எங்க அப்பா அம்மாட்ட இருந்து நான் விலகி இருப்பேன். மனசளவுல உடம்பால நீங்க அங்க இருக்கலாம், உங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கலாம், ஆனா மனசளவுல ஹஸ்பண்டோட உள்ள நெருக்கத்தை எவ்வளவு தள்ளி இருந்தாலும் அந்த நெருக்கத்தை இழக்கவே கூடாது. எல்லா ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்ட் தான் முக்கியம்.
ஹஸ்பண்ட் தான் வேணும், அவங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், அதுக்கு அப்புறம் தான் அம்மா அப்பா. சரியா? டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க உங்க கணவர்கிட்ட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மனம் விட்டு பேசுங்க. அவர் ஏதாவது சொன்னார்னா அது உங்களால முடிஞ்ச அளவுக்கு கேட்டு முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா இப்ப இருக்கிற உங்களுடைய குழப்பம் உங்களை விட்டு போயிடும். அடுத்ததா சென்னையில இருந்து ஜீவன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஜீவன். வணக்கம் மேம். சொல்லுங்க ஜீவன். மேம், முதல்ல என்னோட பிரச்சனை இஷ்யூ நான் சொல்லிடுறேன் முடிச்சா, அப்புறம் நான் கால் கட் பண்ணி நான் டிவில கேட்டுக்கிறேன். சரி. முதல்ல தேங்க் காட் அண்ட் தேங்க்ஸ் டு சந்தி டிவி. ரொம்ப நாள் பையன் தான் கிடைச்சது. என்னோட இஷ்யூ வந்து நீங்க 3 பேரும் உமன்ஸா இருக்கீங்க, வந்து வழி இல்லை, இன்னைக்கு கேட்டு நான் சொல்றேன். ஐம் கே. சொல்லவே கஷ்டமா இருக்கு. பட் வந்து இதுல ஐ வாண்ட் டு கெட் ஓவர் ஃப்ரம் திஸ். ஆனா ரொம்ப ட்ரை பண்ணிருக்கேன். என்னோட ஆட்டிடியூடோ என்னோட அப்பியரன்ஸோ அப்படி இருக்காது. பட் மன அளவுல வந்து ஒரு கேவா இருக்கேன், ஒரு ஹோமோசெக்சுவல் பர்சனா இருக்கேன். எனக்கும் வந்து நார்மல் ஜெண்டர் ஒரு மென் மாதிரி இருக்கணும், அவங்க மாதிரி ஒரு வாழ்க்கை லவ் எல்லாமே இருக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை இருக்கு. பட் ஏன்னா இது வந்து கெட் ஓவர் பண்ண முடியல. எத்தனையோ சூசைட் பண்ணிக்கணும் கூட நான் போயிட்டேன். இதுக்கான தீர்வை நான் லைன் கட் பண்றேன், நீங்க எனக்கு கைட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. நிச்சயமா டாக்டர். அதாவது அவர் ஒரு கே, இஸ் அ ஹோமோசெக்சுவல். சரி, தைரியமா சொல்றாரு, நீங்க பெண்கள்னாலும் பரவாயில்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. வரவேற்கிறேன், நீங்க சொல்றத வரவேற்கிறேன். இப்போ வந்து கே அண்ட் லெஸ்பியன் அண்ட் ஹோமோசெக்சுவல் உறவுகளை ரொம்ப அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னால இதெல்லாம் பாவம், இது தவறு அப்படின்னு சமுதாயம் நம்பி வந்தது. இப்போ அது அப்படி இல்ல. அவங்க வந்து எப்படி ஹெட்ரோசெக்சுவல், அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மீது காதல் ஏற்படுகிறதோ அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஆண் மேல காதல் ஏற்படலாம் அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை இப்ப எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நீங்களும் உங்க உணர்வுகளை நீங்க அக்செப்ட் பண்ணலாம். சில வேளை இந்த ஹோமோசெக்சுவல் உறவுகள்லாம் டெம்பரரியா இருக்கலாம். அதாவது வாலிப பருவத்தில் சில வேளை அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இல்ல இப்போ வந்து ஆர்மில தனியா இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட இடங்களில், இல்ல காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவர்களிடம் இந்த உறவுகள் இருக்கும், இந்த ஆசைகள் இருக்கும். ஆனால் நாளடைவில் அவை மாறிவிடும். இந்த இடத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவை மாறிவிடும். சில வேளை டெம்பரரி அந்த ஹோமோசெக்சுவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். சின்ன குழந்தைகளிடத்தில் கூட இதை பார்க்கலாம். ஒரு ஆண் நண்பரோடு ரொம்ப இன்னொரு ஆண் உறவா இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். சோ இதுக்காக நீங்க இவ்வளவு கவலைப்பட வேண்டியதில்ல. உங்க உயிரை மாய்த்து கொள்ளலான்னு பாக்குறதெல்லாம் தவறு. நீங்கள் ஒரு அதிசயமான அழகான படைப்பு, அதை மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கோங்க. லெட்ஸ் see, நீங்க வந்து ஒரு நார்மல் ஹெட்ரோசெக்சுவல் ஆண் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது நிறைவேறலாம். நீங்க கொஞ்சம் பொறுத்துருங்க. சரியா? உங்க மனசு என்ன கிளியரா சொல்லுது. சிலவங்க திருமணத்திற்கு பின் மாறி விடுவாங்க. சோ நீங்க ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். சுதா, ஜீவனோட இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன வந்து இந்த ஹோமோசெக்ஸ்ங்கிறது வந்து ஒரு குற்றமா தான் வந்து எல்லாரும் சிறு வயசுல இருந்தே மைண்ட்ல பதிய வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய பாவம். அந்த அந்த ஆண் உறுப்பை நீங்க தொடர்றதே பாவம். இன்னும் நிறைய கேசஸ் பாக்குறோம், மாஸ்டர்பேஷன் சொல்லிட்டு வருவாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு பாவம் அப்படின்னு வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஏதோ ஒரு கொலை குற்றம் பண்ண அளவுக்கு ஒரு பாவம்ங்கிறது அவங்க மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரோசெக்ஸ் மேல ஒரு அட்ராக்ஷனோ ஒரு ஈடுபாடோ ஒரு லவ் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே வராது அவங்களுக்கு. பட் இத வந்து ஒரு குற்றமா பார்க்காம இப்ப வந்து அதுக்கும் ஒரு அங்கீகாரம் வந்துட்டு இருக்குங்கிறப்ப இது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதுக்கு அவங்களுடைய பார்ட்னரும் ஓகே சொல்றாங்க அப்படின்னா இதுல பெருசா சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒன்னும் இதுல தவறு இல்ல. இந்த வர உணர்வு வந்துட்டு போட்டோம், இதை நான் தடுக்கணும், இதை நிறுத்தணும், இது பாவம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு வரது வந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு ஈஸியா எடுத்துக்கிட்டாவே இந்த சுழற்சியில இருந்து ஒரு வெளியில வரலாம். ஈவன் ஜெயசுதா, டாக்டர் சுபா சார்ல்ஸ் சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்க இதுக்காக இப்ப இருக்கிற நிலையை நினைச்சு உங்களுக்குள்ள எந்த குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை. அடுத்ததா பெங்களூர்ல இருந்து ருக்மணி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ருக்மணி. வணக்கம் மேடம். சொல்லுங்க ருக்மணி. நாங்க டாக்டர் எனக்கு ஒரு 9 வருஷமா ப்ராப்ளம் இருக்குது மேடம். எனக்கு என்ன ப்ராப்ளம்மா? மனசுக்குள்ளேயே ஒரு பயம், ஒரு டென்ஷனு, வீட்டுல வேலை பண்ண முடியல, மாத்திரைங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற, வாயு எல்லாம் அல்சர் புண்ணு வந்துட்டு இருக்குது, சாப்பிட முடியறது இல்ல, டென்ஷன், எப்ப பார்த்தாலும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. எல்லா டாக்டர் கிட்ட காட்டினேன், மாத்திரைங்க சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் ஆகுது. சரி, ஹலோ சொல்லுங்கம்மா.
மாத்திரைங்க சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருது, அதனால நான் மேடம் டாக்டர் கிட்ட பேசலாம்னு சொன்னேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க, சொல்லுங்க. இதனால வீட்டுல வேலை பண்ண முடியல, ஒரு சின்ன வேலை கூட ரொம்ப பெருசா தெரியுது, டென்ஷன் ஆகுது மேடம். சரி, என்ன வயசு உங்களுக்கு? 44 வயசு ஆகுது மேடம். 9 வருஷமா இந்த ப்ராப்ளம் இருக்கு சார் மேடம். சரி, உங்களுக்கு இப்ப மெனோபாஸ் ஆக போதா? ஆயிட்டு இருக்குது மேடம், தள்ளி தள்ளி வந்துட்டே இருக்குது, அது கூட ப்ராப்ளத்துல வருது. சரி, என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க? இப்ப எந்த மாத்திரை இல்ல மேடம், ஸ்டாப் பண்ணிட்டேன், எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். மனசு வீட்லயே ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் அதை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன் மேடம். எதுவுமே எடுத்துக்கிறதுக்கு ஆகுறது இல்ல. சரி, ஓகே. இப்ப மாத்திரை உங்களுக்கு இது பண்ணல, ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம், ஒரு டென்ஷன், இது எல்லாம் இருக்குது, அப்படித்தானே? 44 வயசுல நிறைய பெண்களுக்கு இது இருக்குமா? அதுவும் இந்த மெனோபாசல் அந்த சீசன்ல இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு பயம் வரும், ஐயோ ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு தேவையற்ற ஒரு கவலைகள் வரும். அதான் ஆங்ஸைட்டின்னு சொல்றது. இந்த ஆங்ஸைட்டி, பழச நினைச்சி கவலைகள், இது எல்லாம் ரொம்ப ரொம்ப சகஜம். சோ சகஜமா நீங்க அந்த உணர்ச்சி பிழம்பாக இருக்கிறீர்கள். வேலை செய்ய முடியல அப்படின்னா தைராய்டு ப்ரொஃபைல் உங்களுக்கு கரெக்டா இருக்கா, தைராய்டு ஹார்மோன்லாம் சரியா உடம்புல சுரக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அயோடைஸ்டு சால்ட் சாப்பிடுங்க, சால்ட்டை நல்லா போட்டு டப்பாவை நல்லா மூடி வைங்க, இல்லன்னா அயோடின் வேப்பர் ஆகி போயிடும். சோ நீங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு உங்களுக்கு நடக்கிறது ஒரு நார்மல், ஒரு சாதாரண விஷயம்தான், இதுக்கு நான் இவ்வளவு கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு முதல்ல ஒரு முடிவெடுங்க. கவலைப்படாம இந்த பிரசன்ட நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த 44 வயசுலயும் இந்த அளவு உங்களுக்கு ஹெல்த்தியும், மனசுலதான் ஏதோ கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது, மற்றபடி உடம்புல உங்களுக்கு ஒன்னும் இல்ல. சோ இந்த சந்தோஷங்களை நீங்க உங்க பிள்ளைகளோட விளையாண்டு சிரித்து, நீங்க எப்படி யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்றீங்களோ அது மாதிரி சிரிப்பது, ஒரு சந்தோஷமா இருப்பது, ஜோக் அடிப்பது, சிரிப்பு உங்களுக்கு அந்த டிவில பாக்குறது எல்லாத்துக்கும் பார்த்து சிரிக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கோங்க. அப்படின்னா மனசு கொஞ்சம் லேஸ் ஆயிரும். ருக்மணி, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க உடல்ல ஏற்படுற மாற்றங்களை நினைச்சு பயப்படாம குழம்பாம உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த குழப்பம் பயம் எல்லாம் நிச்சயமா உங்களை விட்டு போயிடும். அடுத்ததா சேலம்ல இருந்து கண்ணன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் கண்ணன். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க கண்ணன். மேடம் சாப்பிட்டா ஜேர்னா வர மாதிரி இருக்குங்க மேடம். சரி. நெஞ்சு வலி எடுக்கிற மாதிரி இருக்குது, அப்ப ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. சரிங்க. வயசு 27 தாங்க மேடம் ஆகுது. சரி. டாக்டர்கிட்ட கேட்டா ஜேர்னாவில உனக்கு அப்படின்னு டேப்லெட் கொடுத்துருக்காங்க மேடம். சரி. டேப்லெட் தாங்க மேடம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஆனா அப்ப ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும்தாங்க மேடம் இருக்கு. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு கண்ணன் உங்களுக்கு? இப்பதாங்க மேடம் ரீசனா ஒரு 2 மாசமா தாங்க மேடம் அந்த மாதிரி இருக்கு. சரிங்க கண்ணன். ஜெயசுதா, கண்ணனோட இந்த பிரச்சனைக்கு இவருக்கு இருக்கிறது பயம் படபடப்பு நோயா இருக்கலாம். இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த பயம் படபடப்பு நோய்க்கு அதாவது இந்த அல்சர் சாப்பிட்டா ஜீரணம் ஆகல அப்படின்னு சொல்றாரு, நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்குன்னு. இதுக்கு நீங்க முறையான இப்ப ஜெனரல் டாக்டர் கிட்ட போயிட்டு இதனால ஏதாவது உறுப்புனால ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுல எந்த ப்ராப்ளமுமே இல்ல, உங்களுக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க நீங்க உங்களுடைய எண்ணங்களை, எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது எனக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, நெஞ்செரிச்சல்னால எனக்கு நெஞ்சுவலி வந்துருமோ, நெஞ்சுவலி நான் திடீர்னு அட்டாக் வந்துருமோ, நான் இறந்து போயிருவனோ அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் தான் இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ இந்த எண்ணங்களை முறியடிக்கிற சில விஷயங்களை கத்துக்கிட்டு இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வரணும், இது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். எதிர்மறையான எண்ணங்கள், இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், நான் செத்து போயிட்டுனா என்ன யார் பாத்துக்குவா, இல்ல என்னுடைய ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியிலே அவர் மாட்டிட்டு இருக்காரு. சோ இது எண்ணங்கள் அளவுல இது 3 விஷயமா வெளிப்படும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ 3 விஷயங்கள் தான் மனசுல நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு த்ரெட், ஒரு பயம். இது பயம் படபடப்பு நோயோடைய ஒரு அறிகுறி தான் இந்த நெஞ்செரிச்சலா இருக்கும். அதாவது மெடிக்கல்லாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இல்ல அப்படின்னாக்க உங்களுடைய எண்ணம் அதுதான், அதனால வரக்கூடிய விளைவுகள் தான் இது. சோ எண்ணத்தை நம்ம சீராக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க சீக்கிரமா வெளியில வந்துடலாம். அதாவது மனசுக்கும் உடம்புக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு. இந்த மனசுல ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா உடல் ரீதியா தான் அது வெளிப்படுத்தும். ஏன்னா மனசுக்கு மரியாதை கிடையாது. இதே உடம்புக்கு எனக்கு நெஞ்சு எரியுது, நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு உடனே எல்லாருடைய அட்டென்ஷனும் இருக்கும். சோ
சோ எனக்கு மனசு சரியில்லை, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட போறேன், இல்ல நான் ஆபீஸ் போக மாட்டேன் அப்படின்னா 2 உதை தான் போடுவாங்க. எல்லாம் மனசெல்லாம் சரியா தான் இருக்கு போ ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு. இதே எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னால சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லும் போது ஒரு 4 பேர் வந்து நிப்பாங்க, ஐயோ என்னாச்சு, லீவ் போட்டுரு, வா டாக்டர் கிட்ட போலாம் சொல்லிட்டு. சோ மனசு பண்ற ஒரு வித்தை தான் இது, உடல் ரீதியா வெளிப்படுத்துற ஒரு விஷயம். சோ இந்த மனசுல உடல் ரீதியா வெளிப்படுத்துறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணோம்னா, சில தாட்ஸ், இந்த தாட்ஸை வந்து நம்ம எப்படி அழகா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம். திருப்பூர்ல இருந்து கணேசன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் கணேசன். வணக்கம் கணேசன். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க கணேசன். வணக்கம் வணக்கம் மேடம். டாக்டர் பேசுறீங்க மேடம். மேடம் என்னோட சன்னு வந்து ஹையர் கொடுங்க, அது என்னன்னு சொல்ல விரும்பல, ஹையர் சொல்லிட்டு புரியல, என்னது சொல்லுங்க. சன் 5 வருஷம் மண்ணால பாதிக்கப்பட்டுங்க. சரி. ஹாஸ்பிட்டல் போய் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து 2 வருஷம் நடந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்ப இந்த 2 வருஷம் தேர்தல் சாப்பிட்டு இருக்காங்க. சரி. அதே போல ஒர்க்குக்கும் போறாங்க, அந்த ஓபி எல்லாம் பாக்குறேன், எல்லாம் பாக்குறாங்க. இருந்தாலும் சில சமயத்துல அவங்க கொஞ்சம் சொல்லும் போது டென்ஷன் ஆயிடுறாங்க மேடம். டென்ஷன் ஆகி நான் பார்த்து அவரோட சார் பேசுனேங்க. அவன் நம்மளை ஒண்ணும் கண்டிக்காம அம்பாட்டுக்கு போறானுங்க. ஆனா வந்து சொன்ன மாதிரியே இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாவே இருக்காங்க மேடம். சரி. ஆனால் இது வந்து கிளியர் ஆகுங்களா ஆகாது. நான் வந்து ஒரு அப்பா அந்த அப்பா என் மகன் ஒரே ஒரு மகன், அதனால கேட்கறேன். சரி. டாக்டர் பேச சொல்லுங்க. சரி ஐயா, நல்லதே நினைப்போம் சரியா. நம்ம வந்து கிளியர் ஆகுமா ஆகாதான்னு கேக்குறீங்க. மாத்திரைகள் மூலம் வியாதியை அழகா கண்ட்ரோல் பண்ணலாம். டயபெட்டிஸ் வியாதி இருக்கு, கிளியர் ஆகுமா ஆகாதா? எப்பவும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எப்ப வரைக்கும் நம்ம நல்லா ஹெல்த்தியா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கமோ அது வரை டயாபெட்டிஸ்க்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். டயாபெட்டிஸ் வந்து இப்ப உள்ள மருந்துகளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம இந்த சின்ன வயசுல வந்த ஒரு மனநோயை பொதுவா கொஞ்ச நாள் தொடர்ச்சியா மாத்திரை கொடுக்கணும். அதுக்காக நம்ம வந்து இவர் சரியா ஆக மாட்டாருன்னு சொல்லவே முடியாது. அது நம்ம கையில இல்ல. அற்புதங்கள் நிகழலாம், புதுசா ஒரு கண்டுபிடிப்பு வரலாம். இத வச்சு இத பண்ணியாச்சுன்னா இனிமே அவருக்கு வியாதியே கிடையாதுன்னு சொல்லலாம். நம்ம கையில எதுவுமே இல்ல. சோ நீங்க என்ன செய்யுங்க, பையனுக்கு கரெக்டா நீங்க வைத்தியம் பாக்குறீங்க, 2 வருஷம் தொடர்ந்து கொடுக்கறீங்க. உங்க கடமைய நீங்க அழகா உங்க ஒத்தைக்கு ஒரு மகனுக்கு உங்க கடமைய பியூட்டிஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்னும் மனசை தைரியப்படுத்திக்கோங்க. ஐயோ அப்படின்னு மனசு தளர்ந்து போகாதீங்க. இவ்வளவு மாத்திரை கொடுத்தும் கேட்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாத்திரைய நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, இன்னொரு டாக்டர்கிட்ட கூட அழைச்சிட்டு போங்க. அவர் வரலன்னா நீங்க பல பேரை கன்சல்ட் பண்ணுங்க. பல பேருடைய அறிவுரை உங்களுக்கு நல்லா அது ஒரு தெம்பா இருக்கும். கடைசியா உங்க முடிவை எடுங்க. மாத்திரைகளை நிப்பாட்டாதீங்க. அவர் நல்லா செய்யற வரைக்கும் நல்லா கொடுங்க. இதோட அந்த பயிற்சிகள் அவருக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய பயிற்சிகள், அவருக்கு விரும்புற வகையில அவர் செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் செய்ய விட்டுருங்க. அவரை டென்ஷன் பண்ணாம இருக்கிறதுக்கும் நீங்க பழகிக்கோங்க. அப்படின்னா நல்லா போகும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பையன் வந்து நார்மலா திருமணம் பண்ணி இப்ப வேலைக்கு போறாருல, அப்ப திருமணம் பண்ணி வாழ்றதுக்கும் அவருக்கு தகுதி இருக்கு. மாத்திரை மட்டும் விடாம நீங்க பாத்துக்கோங்க. கணேசன், டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க மனம் தளராம அவருக்கு சரியா போகுமோ போகாதோ அப்படின்னு நீங்க நினைக்காம பாசிட்டிவாவே நினைங்க. மாத்திரைகளையும் தொடர்ந்து அவரை எடுத்துக்க சொல்லுங்க. அடுத்ததா சென்னையில இருந்து கவிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கவிதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க கவிதா. மேடம் நான் வந்து இப்ப நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க மேடம். நான் என்னோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 20 வயசுல இருந்து நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு வந்து நான் ஃபுல் சப்போர்ட்டிங்கா இருந்தேன். எங்க அப்பா என்ன பண்ணாரு, நான் ஃபுல் சப்போர்ட்டிங்கா இருக்கிறதுனால அவர் என்ன வந்து எல்லா விஷயத்துல நீதான் சொல்லிட்டு என்ன மேரேஜே பண்ணிக்காத அளவுக்கு தடுத்துட்டே வந்தாரு. கேட்டா என்ன சொல்றாரு, மேரேஜ் எதுனா அலைன்ஸ் வந்தா இல்ல நிறைய டவுரி கேக்குறாங்கன்னுட்டு. ஒரு 35 ஏஜ் வந்த உடனே எங்க சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து இல்ல நீ மேரேஜ் பண்ணிக்கணும், உங்க அப்பா காசுக்காக இவங்ககிட்ட உன்னை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் பார்த்து வச்சாங்க. நானும் மேரேஜ் பண்ணிட்டேன். என்னுடைய சொந்த காசுல எல்லாமே அப்பாவுடைய விருப்பப்படிதான் கல்யாணம் பண்ணேன். இப்ப அவரு என்ன ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணவர் பாத்தீங்களா எங்க அப்பாவை விட 3 மடங்கு அதிகமாகி பணம்னு சொல்லிட்டு எல்லாம் அவருடைய தேவைகள் எல்லாம் அவருடைய கடன்களை எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்ப என்ன வேணான்னு விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப நான் அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கு நானும் அப்பவே சொன்னேன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவானா, நீ எங்க வீட்லயே இரு திரும்ப வந்தேன்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே கேட்காம கொள்ளாம என்ன கூட்டிட்டு வந்து வச்சுட்டாரு மேடம். இப்ப எனக்கு என்னன்னா சுத்திலும் பணம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, என் பிசினஸ்லயும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது மேடம். இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. சரிங்க கவிதா. பேசுதா கவிதா, உங்களுடைய நிலைமை நினைச்சு பாக்குறப்ப கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. சோ உலகமே எல்லாருமே உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை வந்து பணத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு
உங்களை தூக்கி போட்டுறாங்க அப்படிங்கறது உங்களுடைய கவலையா இருக்கு. சோ இது நீங்க இதுல பார்க்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏமாற்றத்தை சகிச்சுக்க முடியும், எந்த அளவுக்கு மறக்க முடியும், எந்த அளவுக்கு மன்னிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எல்லையை நீங்க தான் வகுத்துக்கணும். சரிங்களா? இப்ப என்னால இவ்வளவுதான் ஏமாற்றத்தை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறப்ப என்னை சுத்திலும் நான் உங்க எல்லாருக்கும் செஞ்சுறேன், நீங்க எனக்கு என்ன திருப்பி செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் சூழ்நிலையை நான் கரெக்ஷன் பண்ணணும், இவங்க எல்லாரும் சரியாயிட்டாங்கன்னா நான் சரியாயிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரையும் மாத்துறதுங்கிறது ஒரு நடக்காத ஒரு விஷயம். நான் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு செஞ்சேன்னா நீங்க எனக்கு இப்ப என்ன செய்யறீங்க, என்ன இப்படி யூஸ் பண்ணி இப்ப என்ன தள்ளி போட்டீங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு எது ஓகே, அதாவது செல்ஃப், நீங்க உங்களோட எப்படி சந்தோஷமா இருக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன தேவை, எது பண்ணா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், எதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க உட்கார்ந்து பொறுமையா உங்களை நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. சோ உங்க தேவைகளை உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மனசு ஒரு திருப்தி நிலைக்கு வரும். ஓ, இதெல்லாம் எனக்காகவும் நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எல்லாமே அப்பாவுக்காக கொடுத்தேங்கிறப்ப அப்பானாலும் கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அப்பாவே ஒரு கட்டத்துல உங்களுக்கு வெறுப்பு உணர்வோட தான் நீங்க பாத்தீங்க. என்னோட பணத்துக்காக தான் நீங்க எனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு நிலையில தான் ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. அங்க போனோடனே அங்கேயும் இதே ஒரு ஏமாற்றத்தோட தான் திரும்ப இங்க வந்திருக்கீங்க. சோ இனிமேலாவது உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும், எதுக்காக பிசினஸ், எதுக்காக பணம், இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கேள்விகளை நீங்க கேளுங்க. செல்ஃப், நான் என்னுடன் எப்படி நான் ஒரு சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. இந்த ஆய்வு பண்றதுல உங்களுக்கு ஒரு பிடி கிடைக்கல, எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா நீங்க ஒரு மனநல ஆலோசகரை பாருங்க. இந்த குழப்பத்துல இருந்து எப்படி விடுபடுறது, என்னத்துக்கு பிசினஸ், ஏன் இப்ப எனக்கு தூக்கம் வரல, நான் எல்லாரும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். சோ கண்டினியூஸா வரினஸ்ங்கிறது ஒண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா உங்க தூக்கத்தை பாதிக்கும். சோ கவலைப்படுறதை விட்டுட்டு இனிமே நான் என்ன பண்ண போறேன், எதுக்காக வாழ போறேன், எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, நான் எப்படி இந்த உலகத்தோட ஒத்து போறேன் அப்படிங்கறத ஒரு அசர்ட்டிவ்னஸ் சொல்லுவோம். இதை அசர்ட்டிவா ஒரு முடிவெடுங்க. உங்களுக்காக நீங்க வாழ பழகிக்கிட்டீங்கன்னா உங்களை சுத்தி யாரு ஏமாத்தினாலும் உங்களுக்கு அது ஒரு ஏமாற்றமா இருக்காது, ஒரு வரினஸா இருக்காது. கவிதா, ஜெயசுதா சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கைய உங்களுக்காக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான விஷயங்களை யோசிச்சு நீங்க அதுல உங்க நேரத்தை செலுத்துங்க. அப்பாவும் கணவரும் நம்மள எப்படி ஏமாத்திட்டாங்க, பணத்துக்காக நம்ம கூட பழகுறாங்க அப்படின்னு அந்த எண்ணத்தை விட்டுட்டு இந்த எண்ணங்களை நீங்க அதிகமா யோசிச்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை சந்தோஷமா அமையும். நம்ம நிகழ்ச்சிக்கு நேர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனை வழங்குனீங்க. நன்றி டாக்டர் சுபா சார்ல்ஸ். நன்றி ஜெயசுதா. சில நேரங்கள்ல இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விட நம்ம மனசுல இருக்க உணர்வுகளோட கனம் அதிகமா இருக்கும். அந்த கன உணர்வுகளை மனசுல இருந்து இறக்கி வச்சு மனச சிறகு போல லேசாக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் ரேவதி.